Welcome to Dr. Maitli's Music Therapy channel. இன்றைய பதிவில் சோஷியல் ஆஸ்பெக்ட்ஸில் ஒரு தனிமனிதனோட ஆளுமை திறன் எப்படியெல்லாம் வெளிப்படுத்திக்க முடியும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல ஆளுமை திறன்றது என்ன? ஒரு பர்சனாலிட்டி மேக்கப் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் தி மாஸ்க் விச் வி ஆர் வேரிங் டு எக்ஸ்பிரஸ் அவர் செல்ஃப் இன் த கிவன் சுச்சுவேஷன். எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் the role defines your behavior, the role defines your performance அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த ரோல் டிஃபைன்ஸுன்றதை ரொம்ப ட்ரைவிலாக எளிமையாக நம்ம புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரே ஒரு ஆள் ஒருத்தர் இருப்பார், ஒரு தந்தைக்கு மகன் அப்படின்னு வைங்களேன். அந்த தந்தைக்கு மகனாக நடந்துக்கிறது அவர் அப்பாட்ட பேசும்போது எப்படிலாம் பேசுவார்னு பார்க்கணும். அதே மகன் தன் தாயிடம் பேசும்போது எந்த மாதிரி கான்வர்சேஷன் இருக்கோ, எப்படி செய்ய முடியும், அப்பா கிட்ட சொல்கிற விஷயங்கள் எல்லாம் அம்மா கிட்டேயும் பகிர்ந்துக்க முடியுமா, இல்லை அம்மாட்ட வேறு மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக அம்மாவுக்கு ஏற்புடைய செய்திகளை அம்மாட்ட சொல்லுவாங்க. அவருக்கே ஒரு சிப்ளிங்ஸ் இருக்குது, அக்காவோ தங்கையோ இல்லாட்டி போனால் அண்ணனோ தம்பியோ இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட அவர் பேசுகிற விதம் வேறு மாதிரி இருக்கும். அண்ணனாக இருந்தால் அண்ணாங்கிட்ட சொல்கிற செய்திகள் வேறு, தம்பியாக இருந்தால் தம்பிக்கிட்ட சொல்கிற செய்திகள் வேறு. அக்கா தங்க அப்படின்னு சொன்னால் தனக்கு மேலே தன் மேலே பெரியவங்களாக இருக்கிறவங்க, தன்னை காட்டிலும் வயதில் பெரியவங்கள்ட்ட அவங்க பேசிக்கிற விதம் வேறு, இல்லாட்டி அவங்க தன்னை காட்டிலும் வயதில் சிறியவங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசுகிற விதம் வேறு. அதாவது எந்தெந்த நேரத்தில் எப்படி பேசணுமோ எப்படி பழகணுமோ அதற்கு தகுந்தாற் போல அவங்களோட கான்வர்சேஷன் லெவல், பேசக்கூடிய சாமர்த்தியம், பேசக்கூடிய திறமைகளை செம்மைப்படுத்தி கொள்வது. ஒரு வகுப்பில் இருக்கிறோம், ஒரு 6ஆம் கிளாஸ் டீச்சர் இருக்கிறாங்க ஒருத்தர், அந்த 6ஆம் கிளாஸில் நிறைய பசங்க இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அந்த 6ஆம் கிளாஸ் டீச்சர் எல்லாருக்கும் ஒன்று போல தான் பாடம் சொல்லி தருவாங்க. அவங்களுக்கு என்ன கிடையாது, டிஸ்கிரிமினேஷன் கிடையாது வித் ரிகார்ட் டு டேக்கிங் த கிளாஸ். பாடம் சொல்லி கொடுக்கும்பொழுது அதில் எந்த வித்தியாசமும் கிடையாது, மாறுபாடும் கிடையாது. ஆனால் அவங்க சொல்லிக் கொடுக்குற பாடத்தை அந்த வகுப்பில் இருக்கிற 40 பிள்ளைங்களும் ஒன்று போல தான் கேட்டுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அதில் ஒரு டெஸ்ட்டு, ஒரு பரீட்சைன்னு வைக்கும் போது மாதாந்திர டெஸ்ட்டு, ஒரு யூனிட் டெஸ்ட் இருந்தாலும், ஒரு 10 மினிட் எக்ஸாம், கால் வருட பரீட்சை, அரை வருட பரீட்சை, அரையாண்டு தேர்வு அப்படின்னு சொன்னால் அதில் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஆசிரியர் சொல்லி கொடுத்த பாடங்களை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதுவே அந்த யூனிட் டெஸ்ட்டில் தெரிஞ்சிடும். ஒரே ஒரு சான்ஸு, யூனிட் டெஸ்ட்டில் சரியாக படிக்க முடியல, அந்த வீக்கெண்ட்ஸில் வீட்டில் நிறைய கெஸ்ட் வந்துட்டாங்க, unable to focus our mind, we don't have the privacy to study further அப்படிலாம் இருக்குன்னு வைங்க. அதனால் அந்த யூனிட் டெஸ்ட்டில் சில வேளை பர்ஃபார்மன்ஸு குறைபாடு உடையதாக காட்ட முடியும். ஆனால் அதுவே காலாண்டு தேர்வு, அரையாண்டு தேர்வுனா அந்த நேரத்தில் சிறப்பான நல்ல பாடங்களை சிறப்பாக படிச்சுட்டு அவங்க பர்ஃபார்மன்ஸை நம்ம காட்ட முடியும். அப்படி அவங்க பர்ஃபார்மன்ஸை வெளியில் காட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு அதில் வரக்கூடிய மதிப்பெண்களுக்கு ஏற்ப ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடங்களை பிள்ளைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு. இதில் ஒரு பெரிய விஷயம், வகுப்பில் 40 பசங்க இருந்தால் 40 பசங்களும் 80, 85, 90 வாங்க மாட்டாங்க. அந்த 90லேருந்து ஒரு 10 மார்க் அங்கே அப்படி குறைஞ்சிக்கிட்டே வந்து 42, 38 வரைக்கும் நிற்கும். அப்போ என்னாச்சு, there are differences in grasping things, there are differences in understanding things and expressing this in the answer sheet அதில் இருக்கும். அதே மாதிரி ஒரு வீட்லையும் அம்மா நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அம்மா கிட்ட கற்றுக்கிற எல்லா செய்தியுமே அவங்க அப்படியே சரியாக பயன்படுத்துகிறாங்களான்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியும். இது ஒரு விஷயம். அதே மாதிரி ஒரு சோஷியல் செட்டிங்ஸ் இருக்குது, ஒரு கெட் டுகெதருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கெட் டுகெதருக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே 20 வயசுக்கு தாண்டினவங்க தான். கொஞ்சம் ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்கன்னு சொன்னால் ஒரு 5, 6 அட் த மோஸ்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு எண்ணினா கூட ஒரு 10 பிள்ளைங்க கூட தேர மாட்டாங்க. அப்படின்னு சொன்னால் அந்த கெட் டுகெதரில் வந்திருக்க 100 பேருக்கு மேலே இருக்கிற மெம்பர்ஸில் ஒரு 10 பிள்ளைங்க தான் 10 வயசுக்குள்ளே இருக்கிற சின்ன பசங்க, பாக்கி எல்லாரும் 20 வயசு தாண்டின பெரியவங்கன்னு சொன்னால் அந்த மீன் ஏஜ் ஆஃப் தி கெட் டுகெதருக்கு அது ரொம்ப பெரிய நம்பரில் இருக்கும். அப்போ எல்லாருமே மெச்சூர்டு பிஹேவியர் காட்டுறாங்களா, ஒருத்தருக்கு ஒருத்தர் 1-to-1 இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கா, சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் ஹவு தே ஆர் எக்ஸ்பிரஸிங் தெம்செல்ஸ், அந்த மெச்சூர்டு பிஹேவியர் காட்ட முடியுதான்னு கேட்டால் அங்கேயும் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக நிற்கும். ஏன்னு சொன்னால் எல்லாராலையும் சோஷியல் இன்ட்ராக்ஷனில் மெச்சூர்டு பிஹேவியர் காட்டுறதுன்றது கொஞ்சம் சிரமமான வேலை, சிரமமாக இருக்கும். சிரமமாக இருக்கிறதுனால அவங்களால மெச்சூர்டு பிஹேவியர் காட்ட முடியாது. சாதாரணமாக சில நேரத்தில் ரொம்ப இம்மெச்சூராகவும் சில நேரத்தில் சைல்டிஷாகவும் கூட காட்டிடுவாங்க. அப்போது இந்த பர்சனாலிட்டின்றது ஆளுமை திறன் இருக்கு, எபிலிட்டி டு லீட், எபிலிட்டி டு கான்கர் தி குரூப் மெம்பர்ஸ் பை தேர் கான்வர்சேஷன்ஸ், பை தேர் எலோக்யூண்ட் ஸ்பீச் அப்படின்னு சொன்னால் அதுக்கெல்லாம் தனித்திறன் வேணும். இல்லை, விஷயங்களை தெளிவாக புரிந்து கொள்வதற்கும் எபிலிட்டி டு கிராஸ்ப் அண்ட் எக்ஸ்பிரஸ் அது இருக்கணும்.
எபிலிட்டி டு ஷேர் அண்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கணும். எங்கேயாவது ஒரு இடத்துல விஷயத்தை பார்த்தோம்னு சொன்னாலும் அங்கேருந்து அந்த எல்லா செய்திகளும் கவர்ந்துக்கிட்டு அதை கிராஸ் பண்ணிக்கிட்டு தேவையான இடத்துல தேவையான நேரத்தில் அதை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியத்தை வளர்த்துக்கணும். இட் இஸ் ரியலி அ டேலண்ட். இட் இஸ் ரியலியே என்ன பண்ணோம், அது ஒரு ட்ரெயிட்டு, அது ஒரு திறமை. எந்த நேரத்தில் எந்த விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கிறோம் எல்லாரும் ரொம்ப இனிமையாக ரொம்ப சிரிப்பு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொன்னால் எந்த காரணத்தை பற்றியும் அந்த இடத்துல தேவையில்லாமல் ஒரு என்ன பண்ணக்கூடாது, வருத்தத்தக்கக்கூடிய செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடாது. தட் இஸ் ஹியூமன் எஃபிமிசம். கான்வர்சேஷன் வந்து பேசுறதுக்கு மட்டும்தான் எஃபிமிசம் இல்லை, பழகிறதுக்கு கூட எஃபிமிசம் உண்டு. பழகிறதுக்கு எஃபிமிசம் இருக்கா மாதிரி பகிர்ந்து கொள்ளக்கூடிய செய்திகளுக்கும் ஒரு ரிஃபைனரி இருக்கணும், ஒரு ரிஃபைன் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் வேர்ட்ஸ் அப்படி இருக்கணும். ஸோ அந்த இடத்துல போய் ரொம்ப கலோக்கியலுக்கும் கீழே கான்வர்சேஷன் இருந்தால் தேர்பை வி லூஸ் அவர் இமேஜ் இன் தட் குரூப். அந்த இமேஜில் என்ன இப்படி வந்து பேசுகிறாங்க இந்த மேடம், இல்லைன்னா இந்த பையன் ஏன்பா இப்படி கண்டத்தை வந்து சொல்கிறது, யார்ப்பா அவன் உள்ள விட்டது அப்படின்ற அளவுக்கு கேட்பாங்க. ஸோ அதனால் எந்த இடத்துல எப்படி பேசணும், சமயத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பர்சனாலிட்டியில் எப்படி ஆளுமை திறனை மேலும் மேலும் வளர்த்து கொள்வது எங்கனம் அப்படின்ற தலைப்பில் வரப்போகிற பகுதிகளில் இன்னும் நிறைய செய்திகளை பார்க்கலாம். இந்த தலைப்பில் இதோட கூட நிறுத்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.